மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் 12 பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள விண்ணப்பித்திருக்கிற 15 பேர்களுக்கும் விரைவில் அதற்கும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று காலையிலிருந்து இன்று இங்கே இந்த பகுதியிலே கோலப்போட்டியும் தினமலர் பத்திரிகை நடத்துகிற கோலப்போட்டியும் அதே போல் இங்கே மராத்தன் போட்டியும் மாவட்ட ஆட்சியர் போன்றவர்களெல்லாம் துவக்கி வைத்து அவைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக அதை அமல்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகளும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பணிகளெல்லாம் விரைந்து செயல்பட நாங்கள் எல்லா முயற்சிகளையும் நம்முடைய மாவட்டத்தில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று குறிப்பாக இங்கே இருக்கிற இவர்கள் எல்லாம் இன்று மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பல்வேறு கிராமங்களிலே இருந்து இவர்களெல்லாம் இது பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். நேற்று கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். நேற்று கூட அவர் இது போன்ற மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்களை எல்லாம் வழங்கி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவருடைய ஆணையின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. துணை முதலமைச்சருடைய ஆணையின் அடிப்படையில் தான் இது போன்ற விளையாட்டுப் போட்டிகள் மாரத்தான் போட்டியாக இருந்தாலும் நேற்றைக்கு கூட சைக்கிள் போட்டியை துவக்கி வைத்தோம். இன்று மாரத்தான் போட்டியும் நடைபெற்றிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களும் அந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் தான் எல்லா பகுதிகளுக்கும் இது போன்றவைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளான பிறந்த ஆண்டான இன்று நேற்று கூட திருக்கோயிலூர் தொகுதியில் இருக்கிற முகையூர் ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக கௌதம் சிகாமணி அவர்கள் நோட்டு புத்தகங்களையும் அதே போல் அவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் 11, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இவைகளெல்லாம் குறிப்பாக நம்முடைய தமிழக அரசினுடைய இளைஞர்கள் மீது இருக்கிற அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகிற முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி சார். நீங்கள் முரசொலியில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க சார். கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்லி அவர் பேசினதாகவும் நீங்கள் முரசொலியில் அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்கல்ல. முரசொலியில்